Hello students, this is Iqbal. 3.16 ல 5th sum பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு. இதை வந்து அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² + 3x - 4 மல்டிப்ளை பண்ணால் -4 வரணுமா? ஓகேவா? ஓகே. ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? 3 போட்டுக்கலாம். சரி, இங்கே மைனஸ் வந்துட்டாவே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வரும். ஓகேவா? அப்போது நம்ம என்ன இங்கே வந்து 1 × 4 தான் 4 வரும். 4ல் 1 போச்சுன்னா 3 வந்துடுமா? அப்போ 4 × -1 போட்டுக்கலாமா? 4ல் 1 போச்சுன்னா 3. ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு ஆப்போசிட் சைனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். +4 வந்தால் -4, -1 வந்தால் +1. இப்போ x ஈக்குவல்னு கண்டுபிடிச்சா அதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் கண்டுபிடிச்சா அதுக்கு ஆப்போசிட் சைனை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? ஓகே. அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இங்கே 1 இருக்குது. சரியா? இங்கே -2 -3 -4 இங்கே இருக்குது. ஸோ நம்ம எப்படி வேல்யூ போடலாம் அப்படின்னா, -5 போடலான்னு வச்சுக்குவோம். இங்கே -5 போட்டால் 25 வருது. இங்கே ஒரு -5 போட்டோம்னா -15, அப்போ -19, அப்போ 6 வருது. இருக்குது 6 போதுன்னு நினைக்கிறேன். ஸோ -6 போட்டு பார்ப்போம். 36 இங்கே வந்து -18. 36ல் 18 போச்சுன்னா 18, 18ல் 4 போச்சுன்னா 14. -6 கூட போடலாம். சரியா? ஒன்றும் பெரிய நம்பர் ஒன்றும் வரல. ஓகேவா? 18 14 தான் வருது. ஸோ அங்கேயே வச்சுக்கலாம் அதை. அப்புறம் இந்த சைடு 2 போடுறேன். 2 போட்டிங்கன்னா இங்கே 3 வரைக்கும் போடலான்னு நினைக்கிறேன். 3 போட்டு பார்க்குறேன். 3² வந்து 9, 3 3s are 9, அப்போ 18, 18ல் 4 போச்சுன்னா 14. கரெக்டாக வந்துடுச்சு. சரியா? -6லேருந்து 3 போடலாம். ஓகே. சரி, இப்போ நம்ம x எடுத்துக்கலாம். -5லேருந்து 2 கூட போடலாம். ஓகே, நான் -6லேருந்தே போடுறேன். நான் 14 தானே வருது, பெரிய நம்பர் வரல, அதனால x. அதுக்கப்புறம் நெகட்டிவாக வந்துச்சுன்னா, y நெகட்டிவாக வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். x எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்ன இருக்குது? x² இருக்குது. அதுக்கப்புறம் +3x - 4 -4 இருக்குது. லாஸ்ட்டில் நம்ம y எடுத்துக்குவோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து -6 போடுவோம். -6, அப்புறம் -5, -4, -3, -2, -1, அப்புறம் 0. ஜாஸ்தி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 கரெக்டு தான். 1 2 3. இதான் y. இங்கே கிடைக்கிறது தான் y. சரி, -6. இப்போ எல்லாத்தையும் இங்கே ஸ்கொயர் இருக்கா? அப்போ ஸ்கொயர் பண்ணி போடுங்க. 36, 25, 16, 9, 4, 1, 0, 1, 4, 9. ஓகேவா? 3xனால் எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. -18, -15, 3 × -4 -12, -9, இங்கே -6, -3, 0, 3, 6, 9. ஓகேவா? அப்புறம் எல்லாத்துலேயும் -4 போடுங்க. -4, -4, -4. ஓகே. 36ல் 18 போச்சுன்னா 18, 18ல் 4 போச்சுன்னா 4. அப்படியே போடலாம். இல்லைனா ரெண்டையும் ஃபஸ்ட்டு -2 ப்ளஸ் பண்ணால் -22. 36ல் 22 போச்சுன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? 14. சாரி, 4ன்னு போட்டு வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் -15ம் -4ம் -19 வரும். 25ல் 19 போச்சுன்னா 6 வரும். இங்கே -12 -4 வந்து -16, -16 + 16 வந்து 0 வந்துடும். +9 -9 கேன்சல். இங்கே -4 மட்டும் இருக்கும்.
ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சல், இங்கே மைனஸ் 6 மட்டும் இருக்கும். மைனஸ் 3 மைனஸ் 4 வந்து மைனஸ் 7, மைனஸ் 7ல் ப்ளஸ் 1 போச்சுன்னா மைனஸ் 6. அப்போ இங்கே மைனஸ் 4, 1 + 3 4, 4 - 4 0, 4 + 6 10, 10ல் 4 போச்சுன்னா 6, இது 0 இது. ஓகே, அப்புறம் 9 + 9 வந்து 18, 18ல் 4 போச்சுன்னா 14. ஓகே, இப்போ பிளாட்டிங் பாயிண்ட் எழுதிடலாம். இங்கே வந்து என்ன இருக்குன்னா மைனஸ் 6, 14. ஓகே, அப்புறம் மைனஸ் 5, 6, அப்புறம் மைனஸ் 4, 0, அப்புறம் மைனஸ் 3, மைனஸ் 4, அப்புறம் மைனஸ் 2, மைனஸ் 6, மைனஸ் 1, மைனஸ் 6, அப்புறம் 0, மைனஸ் 4, அப்புறம் 1, 0, 1, 0, அப்புறம் 2, 6, 2, 6, அதுக்கப்புறம் 3, 14. நம்ம எதுவும் தப்பு பண்ணியிருந்தால் நம்ம டயக்ராம்லேயே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எக்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அதிகமாக இருக்குது, ரைட் சைடில். ஓகே, அது தள்ளி போட்டுக்கலாம், இந்த இடத்துல போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஒய் ஆக்சிஸ் இங்கே வரைஞ்சோம்னா இது கரெக்டாக வந்துடும். ஒய் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 14 இங்கே இருக்குது, அப்புறம் மைனஸ் 6 இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், 2 யூனிட்டாக போட்டால் தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். சரியா? ஓகே, அப்படி இல்லைனா நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 2 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாகவே 1, 2, 3லேயே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எப்படினாலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போட்ட மாதிரியே போடுறேன். நீங்கள் சப்போஸ் எக்ஸாமில் நீங்கள் மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 2 தான் போடுறீங்கன்னா அது கரெக்டு தான், தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம நம்பர் லைன் போடுறதுக்கு முன்னாடி, எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். 2 டேபிள் இங்கே வந்து 0, இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14 வருதா? அப்போ இங்கே வச்சுக்கலாமா? இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுட்டா கரெக்டாக வந்துடும். சரியா? ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அப்புறம் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து நம்மளுக்கு மைனஸ் 6 வரையும் வேணும். இங்கே மைனஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 4, மைனஸ் 3, சார் மைனஸ் 6, மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0. அப்போ இங்கே வச்சுக்கிட்டாவே கரெக்டாக வருது. இங்கேயே வச்சுக்கலாம். ஓகேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லாம் இதில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 0 இங்கே இருக்குமா? 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, அவ்வளோதான் நினைக்கிறேன். 3 வரைக்கும் தான் இருக்குன்னா 4, 5 போட்டுக்கிறேன். இந்த இடத்துல மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 5, மைனஸ் 6 கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் வந்து 2, 2 டேபிளாக எடுக்க போகிறோம். சரியா? இங்கே 0வா? இங்கே 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 வரைக்கும். இங்கே மைனஸ் 2, மைனஸ் 4, சாரி இங்கே வரணும், மைனஸ் 6, மைனஸ் 8, மைனஸ் 10. ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டரை வந்து நான் 1 யூனிட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒய் ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டரை நான் 2 யூனிட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அவ்வளோதான். இதை அப்படி மார்க் பண்ணுங்கள். மைனஸ் 6, 14. எக்ஸில் வந்து மைனஸ் 6, ஒயில் வந்து 14. எங்கே இருக்குது? எக்ஸாக்டாக எங்கே இருக்கா? இது வந்து மைனஸ் 6, 14. அப்புறம் மைனஸ் 5, 6. எக்ஸில் மைனஸ் 5, ஒயில் வந்து 6. இங்கே இருக்கா?
அப்புறம் -4, 0 xல -4 yல வந்து 0 -4, 0 -3, -4 xல -3 yல வந்து -4 xல -3 yல வந்து -4 -2, -6 xல -2 yல வந்து -6 அப்புறம் -1, -6 xல -1 yல வந்து -6 சேம் அங்கே அது a ப்ளஸ்லேயே வருது. அப்புறம் xல 0 yல -4 இந்த இடம் xல 0 yல -4 அப்புறம் xல 1 yல 0 xல 1 yல 0 xல 2 yல 6 xல 2 yல வந்து 6 அப்புறம் xல 3 yல 14 xல 3 yல 14 வந்து இங்க வருது 3, 14 ஸோ இதை மார்க் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிடுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த லைனுக்கு நம்ம போடணும் தனியாக ஸோ லைன் என்று அவங்க என்ன எதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இதை ஃபஸ்ட் நம்ம y = எடுத்துக்கலாம் y = x² + 3x - 4 அவங்க கொடுத்தது 0 = x² + 3x - 4 அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும் பாருங்க இங்கே எல்லாமே கேன்சல் அப்போ இங்கே என்ன ஆச்சு +x² - x² கேன்சல் +3x - 3x -4 +4 எல்லாமே கேன்சல் இங்கே y - 0 y அப்போ y = 0 அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா x ஆக்சிஸ்னு அர்த்தம் அப்போது இங்கே x ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு லைன் இங்கே தான் வந்திருக்கு சரியா ஸோ அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா அது ஓகே அது எதுவும் தனியாக சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இங்கேயே எழுதிடுறேன் இதுதான் y = 0 இந்த y ஆக்சிஸ் தான் x ஆக்சிஸ் தான் y = 0 வேறு ஒன்றும் இல்லை அப்போ x ஆக்சிஸில் அது எங்கெங்கே அது கட் ஆகிருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும் -4, 0லையும் 1, 0லையும் அது என்ன இருக்குது இன்டர்செக்ட் ஆகிருக்கு ஓகேயா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்ல அதே ஆன்சர் தான் வரும் ஏன்னா y = 0னா இது x ஆக்சிஸில் தான் சாதாரண சம் மாதிரியாக வந்துருச்சு அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே எழுத வேண்டியது வந்து the parabola intersects with x-axis that is y = 0 at எங்கெங்க -4, 0ல அப்புறம் 1, 0ல சரியா therefore சொல்யூஷன் வந்து x = -4, 1 that's all 5th sum முடிச்சாச்சு